அந்த இரவு மற்ற எல்லா இரவுகளையும் போலல்லை. உலகம் உறங்கிக் கொண்டிருந்தாலும் ஒரு தெய்வீக சக்தி மட்டும் விழித்திருந்தது. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் யார் பெரியவன் என்ற அகந்தை கலந்த வாதம் வெடித்த அந்த கணத்தில் வானத்தையும் பூமியையும் கிழித்து கொண்டு முடிவே இல்லாத ஒரு ஜோதி தூண் தோன்றியது. அதன் உச்சத்தை காண பிரம்மா மேலே பறந்தார். அதன் அடியை காண விஷ்ணு பாதாளம் வரை இறங்கினார். 1000 ஆண்டுகள் கடந்தும் அந்த ஜோதியின் ஆரம்பமும் முடிவும் யாராலும் காண முடியவில்லை. அப்போது அந்த ஜோதி மெதுவாக சிவலிங்க ரூபமாக மாறியது. அகந்தைக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் நானே என்று சிவன் உணர்த்தினார். அந்த நொடியில்தான் இருவரும் தங்கள் அகந்தையை விட்டொழித்து சிவனை வணங்கினர். அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. அதே புனித இரவில் பார்க்கடல் கடையப்பட்ட போது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆலகால விஷம் வெளியே வந்தது. தேவர்கள் நடுங்க, அசுரர்கள் அஞ்ச, உயிர்கள் எல்லாம் அழிவின் விளிம்பில் நின்ற அந்த தருணத்தில் சிவன் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த விஷத்தை குடித்து அதை தன் கழுத்தில் தாங்கி நீலகண்டனானார். தன்னலம் இன்றி உலகை காக்கும் தியாகத்தின் உச்சம் அது. இதே இரவில்தான் சக்தியும் சிவமும் ஒன்றிணையும் திருக்கல்யாணம் நிகழ்ந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஆகையால் மகா சிவராத்திரி என்பது வெறும் விழா அல்ல. அது அகந்தையை அழிக்கும் இரவு, ஆசைகளை அடக்கும் இரவு, அஞ்ஞான இருளை நீக்கி ஞான ஒளியை தரும் இரவு. மனிதன் இந்த இரவில் விரதம் இருந்து தூங்காமல் விழித்து ஓம் நமசிவாய என்று ஜபித்து தன் உள்ளத்தை நோக்கி பயணம் செய்தால் வாழ்க்கையின் குழப்பங்கள் தெளிவாகும், மனம் அமைதியாகும், கர்ம பந்தங்கள் மெதுவாக தளரத் தொடங்கும். அதனால்தான் முனிவர்களும் ஞானிகளும் கூறினார்கள், ஒரு இரவு முழுவதும் சிவனை நினைத்தால் பல பிறவிகளின் பாரம் குறையும் என்று. இருள் நீங்கி ஒளி பிறக்கும் அந்த நொடிதான், மனிதன் தன்னை உணரும் அந்த தருணம்தான் மகா சிவராத்திரி.